நிறைய பேர் குடும்பமாய் தற்கொலை பண்ணி கொள்ளுவார்கள். பேப்பர்ல பார்க்கும்போது குடும்பமா தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துரும். ஸ்தோத்திரம். அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன், அதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, அதை விட பல மடங்கு பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் சபையில உட்கார்ந்து இருப்பாங்க. அவன் செத்து போயிருப்பான் பாத்தீங்களா? அதை விட அவனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம ஆடுகள் எப்படிப்பட்டதுன்னு. அதை விட பல மடங்கு பிரச்சனையை வச்சுக்கிட்டு 8:30 கூட்ட ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் நல்லவர் அவர் வல்லவர். ஏன்? விசுவாசம். அல்லேலூயா. என் ஆத்துமா கெட்டு போவதற்கு ஏதுவாக நான் பின்வாங்கி போகிறவனாயிராமல் நான் விசுவாசிக்கிறவனாக என் ஆத்துமா ஈடேறத்தக்கதாக இயேசு வருகிற வரைக்கும் இந்த பேழையில உட்கார்ந்து கொண்டு நான் அந்த ஜன்னலை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். தானியேலுக்கு விரோதமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ராஜாவினாலே. யாராவது ராஜாவை தவிர வேற யாராவது தொழுது கொண்டால் சிங்கங்களின் கபியிலே போட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது தானியேல் என்ன பண்ணாரு? தன் வழக்கத்தின்படியே பலகணிகள் திறந்திருக்க இரவும் பகலும் அவன் நிர்ணயித்தபடியே அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். எருசலேமுக்கு நேராக ஜன்னல் திறந்திருக்கிறது. ஜெபம் பண்ணி கொண்டே, தேவனை நன்றி சொல்லிக் கொண்டு, துதித்து கொண்டு, பாடிக்கொண்டு, ஆராதித்து கொண்டு. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லிக்கொண்டு. கொஞ்சம் சொல்லுங்களேன் சத்தம்மா, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். துதித்து கொண்டு, பாடிக்கொண்டு, ஜெபித்து கொண்டு, ஆராதித்து கொண்டு, முறுமுறுத்து கொண்டு அல்ல, கோல் சொல்லிக்கிட்டு அல்ல, குறை சொல்லிக்கிட்டு அல்ல, நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் துதித்து கொண்டே இருப்பேன், நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த பலகணி வழியாக ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்பேன். எனக்கு தெரியும், நான் இந்த சபையிலே தேவனது கிருபையினாலே அந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக காக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆராதிக்கிறவனுக்கு அந்த நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் பேழைக்கு கீழ் பூசு அப்படின்னு சொன்னார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் உலகத்துல இருக்கிறோம். உலகத்துல தான் இந்த பேழையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த உலகம்